திறந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ளும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்தாரும். ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளும்படி கிருபைத்தார். இந்த நாளில் வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும், குறைவெல்லாம் நிறைவாக்கி வராது நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லா துதிக்க நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பாட்டு வசூலி 340வது பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவராஜ்யம் துறந்தவரா, தேவ தேவன்
ஆங்கில பாடலை பாடுவோம். ஜாய் டு த வேர்ல்ட். Joy to the world, the Lord has come. Let the earth receive a King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. Joy to the world, the Savior rings. Let men their songs employ, while fields and floods, rocks, hills and plains, repeat the sounding joy, repeat the sounding joy, repeat, repeat the sounding joy. No more lessons and sorrows grow, not thorns infest the ground. He comes to make his blessings full, for us the curse is found, for us the curse is found, for us the curse is found. He rules the world with truth and grace, and makes the nations prove the glories of his righteousness, and wonders of his love, and wonders of his love, and wonders, wonders of his love, and wonders of his love. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிற தலைப்பு த குட்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய நன்மை. இந்த தலைப்பிலே முதல் 3 பகுதிகளை நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு அதோடைய 4வது பகுதி இந்த நாளிலே நாம் தியானிப்போம். இந்த தலைப்பில் இன்றைக்கு 24 குறிப்புகள் உண்டு. அந்த சத்தியங்களை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். முதல் குறிப்பு, ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் டு தோஸ் ஹூ லவ் காட். தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு எல்லாமே நன்மையாய் நடக்கும். அதற்குரிய வசனங்களை நாம் வாசிப்போம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்தார். ஆகவே தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய சித்தத்துக்கு யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவர்களுக்கு தீமையை என்ன செய்ய முடியாது, நடக்க. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். இரண்டாவது, the goodness of God should lead us to repentance. தேவன் நமக்கு நன்மை செய்து தயவு காட்டும் பொழுது அதை உணர்ந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். அதற்குரிய வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 2:4. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. நீ செய்கிற குற்றங்கள், பாவங்கள், அதன் மத்தியிலும் தேவன் உனக்கு தயவு காட்டினால் என்ன செய்யணும்? குணமடையும், மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் எனக்கு இறக்கம் இன்னும் தொடர்ந்து துன்மார்க்கமாய் வாழ்வன் என்று என்ன செய்யும்? அதை அசட்டை பண்ண தேவனுடைய தயவு என்ன செய்யணும்? குணப்படும்படி உன்னை ஏவ வேண்டும். மூன்றாவது, we must fulfill the good and acceptable and perfect will of God. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்குரிய வசனங்களை வாசிப்போம். ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள
அப்படி என்றால் இந்த மாதிரி ஆராதனை செய்யலைன்னா அது என்ன மாதிரி ஆராதனை? இங்கு சொல்லப்பட்ட விதமான ஆராதனை செய்யவில்லை என்றால் அது என்ன மாதிரி ஆராதனை? புத்தி இல்லாத ஆராதனை. ஏன்னா இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதா உங்கள் மனம் புதியதாக மறுரூபம் ஆகும். ஆகவே தேவனுடைய சித்தம் நன்மையான சித்தம். அந்த நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் நான் நடக்கணும். நம்முடைய மனது புதிதாகும். அந்த மனம் புதிதாகும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் ஆகும். மனம் அப்படியே நம்ம சிந்தனையெல்லாம் இருக்கிற மாதிரியே இருந்ததுன்னா ஒன்றும் மாற்றம் வராது. 4வது, it is good and acceptable to God for us to pray for those in authority. அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிப்பது தேவனுக்கு முன்பதாக நன்மையும் பிரியமுமான காரியம். அதற்குரிய வசனங்களை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2:1-3. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், பிரதானமாய் சொல்கிறேன்னா முக்கியம் இல்லையா? பிரதானமாக என்ன புத்தி சொல்கிறார்? உங்களுக்காக மாத்திரம் ஜெபித்து கொள்ளுங்கள், உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஜெபியுங்கள் சொல்லியிருக்கிறாரா? என்ன சொல்கிறார்? எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. எத்தனை பேருக்கு எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியாக ஜீவனம் பண்ணணும்னு ஆசை இருக்குது? அப்படி செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா? ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. 5வது, we must choose the good part which will not be taken away from us. நம்மை விட்டு விடுபடாத அந்த நன்மையான பகுதியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய வசனங்களை நாம் வாசிப்போம். லூக்கா 10:38-42. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ, இன்றைக்கி நம்ம மரியாள் மாதிரி இருக்கிறோமா? இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் மரியாள் மாதிரி இருக்கிறோமா? மார்த்தாள் மாதிரி இருக்கிறோமா? மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து, பயங்கர வேலை, கிறிஸ்மஸ் டைமில் அவங்களுக்கு பயங்கர பற்பல வேலை. அவரிடத்தில் ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். சகோதரிங்களுக்குள்ளே சண்டை வருமா வராதா? ஒருத்தவங்க வேலை செஞ்சு ஒருத்தவங்க உட்காந்து இருந்தாங்கன்னு வைங்க, நான் தனியாக எல்லா வேலையும் நான் செஞ்சுன்னு இருக்கிறேன்னு சண்டை வருதா வரமாட்டேன்தா? இப்போ இந்தம்மா நினச்சாங்க, ஆண்டவர் உடனே போமா போய் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சாங்க. சரியா? ஆண்டவர் என்ன சொன்னார்? இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்றைக்கி எத்தனை பேர் மார்த்தாள் மாதிரி இருக்கிறோம், எத்தனை பேர் மரியாள் மாதிரி இருக்கிறோம் என்று நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். தேவையானது ஒன்றே.
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆகவே நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்றால் என்ன? தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே என்னோடு பேசும் என்று தேவனுடைய வசனத்தை வாஞ்சியோடு காத்து, அதுதான் நல்ல பங்கு. அநேக காரியங்கள் இதெல்லாம் முக்கியம் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் நல்ல பங்கு, இதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும். இது ஒன்று நித்தியமாய் நம்மோடு இருக்கிற காரியம் அல்ல. உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்குன தேவ பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும். 6வது, we must keep the good thing committed to us with the Holy Spirit. நம்மிடத்தில் கொடுத்த அந்த நல்ல காரியத்தை பரிசுத்த ஆவியின் உதவியோடு அதை என்ன சொன்னோம்? காத்து கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 1:13-14. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆக இந்த நாட்களிலே நாம் கேட்ட இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் நாம் கேட்ட ஆரோக்கியமான வசனங்களை என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும், அதை பற்றி கொள்ள வேண்டும், அதை விட்டுவிடக்கூடாது. அந்த பரிசுத்த ஆவியின் உதவியோடு இந்த நற்காரியத்தை நற்பொருள் என்ன சொல்? காத்துக்கொள். ஆண்டவர் பேசும்போது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடணுமா? காத்துக்கொள்ளணுமா? இருதயத்தில் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே எனக்கு பலப்பண்ணி என்னோடு பேசுகிற ஒவ்வொரு காரியத்தை நான் கடைபிடிக்க வேண்டும், அதை காற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவ ஆவியின் உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 7வது, we must take decisions based on what is good to the Holy Ghost. நாம் எடுக்கிற முக்கியமான தீர்மானங்களில் தேவ ஆவியானவர் எது நன்மை என்று சொல்லுகிறாரோ அப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 15:28-29. எவை எனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கு இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகியிருக்க வேண்டும் என்பதே அவசியமான. இவைகளை அல்லாமல் பாரமான வேறு ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாதிருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாய் கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாய் இருக்கும், சுகமாய் இருப்பீர்களாக என்று எழுதினார். அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு பெரிய தர்க்கம், பலவித காரியங்களை அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். என்ன நாம் சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும். அப்போது அவர்கள் கடைசியாக முடிவு எடுக்கும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? இவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாய். அவங்க இஷ்டமாக தீர்மானம் எடுக்கல. ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தீர்மானம். நம்முடைய வாழ்க்கையிலும் முக்கியமான தீர்மானம்லாம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவிக்கும் நமக்கும் அது எப்படி தோணும்? இது நலமாய் இருக்கிறது. 8வது குறிப்பு, we must fulfill the good pleasure of God's goodness. தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 1:11-12. ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆகவே எதற்காக ஜெபிக்கிறார்? ஆண்டோடைய தயவுள்ள சித்தம் உங்களிடத்தில் பரிபூர்ணமாய் நிறைவேறணும். ஆண்டருடைய
விசுவாசத்தின் கிரியை பலமாய் உங்களிடத்தில் என்ன செய்யணும்? நிறைவேற வேண்டும். ஆக இந்த நாட்களில் ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக உம்முடைய கிரியை எல்லாம் எங்களுக்குள்ளே என்ன செய்யணும்? நிறைவேற வேண்டும். அந்த வல்லமை, அந்த விசுவாசம் எங்களுக்குள் கிரியை செய்ய வேண்டும். 9, The Lord is our good teacher, we must obey His commandments. தேவன் நல்ல போதகர், அவருடைய கற்பனைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? கைக்கொள்ள வேண்டும். மார்க்கு 10:17-19. பின்பு அவர் புறப்பட்ட வழியே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். இவருக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு ஆசை, நான் என்ன செய்யணும்? அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வான், என் தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வெறும் மனுஷன் நினைக்காத, நான் பரலோகத்தில் இருந்து வந்த தேவன், மனிதனாய் உலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்கு வெளிப்பட்டது. ஆகவே அவர் தேவன். நல்ல போதகரேன்னு சொல்லி விட்டுறாதப்பா, நல்ல போதகர் தான். ஆனால் தேவனை தவிர ஒருவன், அப்போ நான் தேவன் என்பதை என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வான், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாக, உன் தகப்பனை உன் தாயம் கனம் பண்ணுவாக என்ற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே. இந்த கற்பனைகளாம் கைக்கொள். அவர் என்ன, இதெல்லாம் நான் சின்ன வயதுலேருந்து கைக்கொள்ள, என்ன குறை எனக்கு இருக்குது? அவருக்கு எதுவுமே குறை இல்லைன்னு நினச்சின்னு இருந்தார். உனக்கு ஒரு குறை இருக்குது, என்ன குறை? நீ எல்லாத்தையும் விற்று ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு வானார். அவ்வளோதான். அவருக்கு ஏகப்பட்ட சொத்து சுதந்திரம், அதெல்லாம் விட்டு வரத்துக்கு என்ன இல்லை. 10வது, we must do good even to our enemies. நம்முடைய சத்துருக்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். லூக்கா 6:33-36. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார். திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படி ஆவிகளும் பாவிகளுக்கு என்ன செய்கிறான்? கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியார். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஏன் இப்படி செஞ்சால் உன்னதமானவர்களுக்கு பிள்ளைகளாக இருப்பீங்க? ஏன்னா அவர் எப்படிப்பட்டவராம்? அவர் எப்படிப்பட்டவர்? என்ன போட்டிருக்கு? அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும்னா அவர் எப்படிப்பட்டவர்? அவர் குணம் உங்களுக்குள்ளே இருக்குதா? அவர் யாருக்கு நன்மை செய்கிறார்? நன்றி அறியாதவர். எவ்வளோ நன்மை செஞ்சாலும் என்ன இருக்குது? நன்றியே இல்லை. துரோகிகள், ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்று ஆண்டவருக்கே துரோகம் இப்படிப்பட்டவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறாரே. நீங்கள் அவருக்கு பிள்ளையாக இருக்கணும்னா அப்படி இருங்க. உலகத்தில் இன்றைக்கி நன்றி அறியாதவங்க துரோகி இருக்கிறாங்களா இல்லையா? எல்லாம் போயிட்டாங்களா? எல்லாம் வேற எங்கன்னா போயிட்டாங்களா? நம்ம ஊரில் இன்னும் கொஞ்சம் இருக்கிறாங்களா? நன்றி அறியாதவங்களும் துரோகிகளும் நம்ம ஊரில் இன்னும் கொஞ்சம் இருக்கிறாங்களா? எல்லாம் போயிட்டாங்களா? வெள்ளத்துலலாம் அடிச்சுன்னு போயிட்டாங்களா? இன்னும் இருக்கிறாங்களா? ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஆகவே இந்த நாட்களே அந்த குணம் நமக்கு வரணும்.
11. We must think thoughts that are of good report. நற்கீர்த்தி உள்ள காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக்கணும். ஆகவே ஒரு நல்ல இருதயம், தேவனைப் போல இருதயம் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களையே நாம் என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டும். 12. We must test all things and hold fast to that which is good. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எது நன்மையோ அதை என்ன செய்யணும்? பிடித்துக்கொள்ள. 1 தெசலோனிக்கேயர் 1:21-23. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாரார். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 13. We must fight the good fight of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். 1 தீமோத்தேயு 6:9-12. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ, உலகத்தில் இப்படி தான் இருக்கிறாங்க. பண ஆசை எல்லா தீமை இருக்குது. இதை இச்சித்து ஆசைப்பட்டு அதை பின்னால் ஓடி பலவித வேதனையில் வழுவி நீயோ, தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. உலகம் பணம் 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 பின்ன அதை அடையும்படி ஓடுறாங்க. ஐஸ்வர்யத்து பின்னால் ஓடும். நீ அது பின்னால் ஓடாத. நீ ஓட வேண்டியது என்ன? எதை அடைய வேண்டும் என்று நீ ஓட வேண்டும். நீயோ தேவ மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி எதை அடையணும்? உன்னுடைய குறிக்கோள் என்ன? இன்றைக்கு அந்த குறிக்கோள் நமக்கு இருக்கிறதா? இந்த உலகத்தில் ஆண்டவரே, நான் இதை அடைய வேண்டும். எதை அடைய வேண்டும்? நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் நான் அடைய வேண்டும். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டது. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய். ஆகவே தேவையில்லாத காரியத்திலெல்லாம் போய் போராடி கொண்டிராதே. எந்த போராட்டத்தை விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை. விசுவாசத்தை இழக்கக்கூடாது. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அதற்காக என்ன செய்? போராடு. தான் நல்ல போராட்டம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. 14. We must fight the good fight and complete our race and keep the faith. நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும். ஓட்டத்தை முடிக்க வேண்டும். விசுவாசத்தை காத்துக்கொள்ள. 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொள்ள. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்துள்ளார். எனக்கு மாத்திரமல்ல,
அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை ஆக அந்த விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்ட இப்படிப்பட்ட கிரீடம் நமக்கு கிடைக்கும். 15 Endure hardship as a good soldier of Christ and be sanctified for good works. ஆண்டவருக்காக நல்ல போர் செய்வனாக தீங்கு என்ன செய்யணும்? அனுபவித்து நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். 2 தீமோத்தேயு 2 3-5 20-22. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. எனக்கு கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னா நீ நல்ல போர் சேவகனாக என்ன செய்ய முடியாது. நல்ல போர் சேவகனா தீங்கு என்ன செய்யணும்? எல்லா கஷ்டத்தையும் தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அளவுகளில் சிக்கிக்கொள்ளும். சேவகனாய் போர் சேவகனாக வந்துவிட்டால் உங்கள் கவனம் அதில் தான் இருக்கும். அது பாதியில் விட்டு விட்டு வேற எங்கேயும் போய் நிற்கக்கூடாது. மேலும் ஒருவன் யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டும். ஆகவே ஆண்டோடைய கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி செய்தால்தான் நமக்கு கிரீடம் கிடைக்கும். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மணமுமான பாத்திரங்கள் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமாகும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரவான். ஆகவே நாம் தேவனுடைய கரத்தில் ஒரு கனத்துக்குரிய பாத்திரவான் இருக்க வேண்டுமென்றால் நேசனும் இவைகளை விட்டு நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்க எஜமானுக்கு உபயோகமானது எந்த நற்கரிக்கும் ஆயத்தமாக இருக்கணும். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தருக்கு தொழுது கொள்வர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. உன்னுடைய நாட்டம் உடைய ஓட்டமெல்லாம் இதை நான் அடைய வேண்டும். 16 We must do good warfare for the fulfillment of prophecies in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி போராட வேண்டும். 1 தீமோத்தேயு 1:18-19 குமாரனாக தீமோத்தேயுவே உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஆகவே உன்னை குறித்து என்னென்னலாம் தீர்க்க தரிசனங்கள் தேவன் சொல்லியிருக்கிறாரோ அதை வைத்து என்ன செய், நீ போராடி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தியிருக்கிறார்கள். நீ அதை விட்டு விடாதே. நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய வாக்கு தத்தங்களாம் என்ன சுதந்திரிக்க முடியும். 17 We must do the good work of the Lord with good behavior and good testimony. ஆண்டவருடைய வேலை ஒரு நல்ல வேலை. அதை செய்யும் பொழுது நமக்கு நல்ல நடத்தை இருக்க வேண்டும், நல்ல சாட்சியும் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:1 கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டு மாதிரி நிறையா வச்சுன்னு இருக்காதுன்னு அதுதான் அர்த்தம்.
அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடந்ததுனால தான் இதை சொல்கிறாரு. இதெல்லாம் அந்த கதையெல்லாம் இப்போ இதெல்லாம் இங்கே பேசின்னு இருக்காதீங்க, அதெல்லாம் அந்த காலம்லாம் போயிடுச்சு. இந்த காலத்தில் ஒரே மனைவி உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கணும் போதக சமர்த்தனுமாய் இருக்க. அவன் மதுபான பிரியனும். போன வாரமாக எப்போ தான் நியூஸில் எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு அப்படியே எங்கேயும் வச்சிட்டான் போல். அங்கே இருந்த பூனை போய் அதை குடிச்சிடுச்சான். நியூஸில் பார்த்தீங்களா? குடிச்சிட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண, என்னாச்சு இந்த பூனை ஒரு மாதிரி பண்ணுதேன்னு பார்த்தா என்ன கண்டுபிடிச்சாங்களாம். ஃபுல்லாக போய் பூனை குடிச்சிட்டு என்னோ நினச்சி குடிச்சிட்டு அந்த போதையில் பூனை ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டான். அது எதையோ எவனை வச்சதை போய் என்ன பண்ணிடுச்சான், குடிச்சிட்டு இங்கே ஒரு மாதிரி நடக்குதுன்னு. இந்த நிலமையை பாருங்கள் இன்றைக்கி. பூனையே குடிச்சிட்டு அமங்கலம் பண்ணின்னு இருக்குதான். அவன் மதுபான பிரியனும். அடுத்ததுன்னா அடிக்கிறவனும். இந்த நிலைமையை பாரு. அந்த காலத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் வந்துருக்குது. அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சைக்குமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதமாக இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாய் கீழ்ப்படிய பணுகிறனமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாததான் தேவனுடைய சபை எப்படி விசாரி. அவன் இருமாப்பா அடைந்து பிசாசு அடைந்த ஆக்கினத்தில் விழாதபடி நூதன சேஷனமாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசன் கண்ணிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய வேலை நல்ல வேலை, அதை செய்ய நல்ல நடத்தையும் நல்ல சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 18 We must demonstrate good conduct. நல்ல நடத்தையை நாம் நடத்த வேண்டும். யாக்கோபு 3:13 உங்களில் ஞானியும் விவேகமாக இருக்கிறவன் எவனோ. நான் பெரிய ஞானிங்க, நான் பெரிய அறிவாளிங்க, அதெல்லாம் இருக்கட்டும்ங்க அப்படின்னு ஞானியாக இருந்தால் என்ன செய்யணும்? அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். நான் பெரிய ஞானி பெரிய அறிவாளின்னு வாயில் சொன்னால் போதாது. உன் கிரியை நல்ல நடத்தையில் என்ன செய்யணும்? காண்பிக்க வேண்டும். 19 We must be good stewards of God's grace, committing our sufferings to Him. தேவன் நம்மிடத்திலே கொடுத்தவருடைய கிருபையை குறித்து நல்ல உக்கரானக்காரராய் இருந்து நன்மை செய்யும்பொழுது பாடு அனுபவித்தால் அது தேவனிடத்தில் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 பேதுரு 4:10-19 அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கரானக்காரரை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யும். ஆகவே தேவனிடத்தில் எப்படிப்பட்ட ஈவுகளை கிருபைகளை பெற்றாலும் நல்ல உக்கரானக்காரனை ஆக இருந்து அதை என்ன செய்யணும்? பகிர்ந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடுபடுகிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்கும். ஆண்டோடைய சித்தத்தின்படி ஒரு பாடு நம்ம அனுபவிக்கும் பொழுது நாம் நன்மை செய்கிறோம், யாருக்கும் தீமை செய்யலை. நன்மை செய்து அது நிமித்தம் பல பாடுகள் வந்தால் என்ன செய்யுங்க? அதையெல்லாம் தேவனிடத்திலே ஒப்பு கொடுங்கள். 20 We must imitate what is good and abhor what is evil. நன்மையை பின்பற்று, தீமையை விட்டு என்ன செய்யணும்? விலக. 3 யோவான் 11 பிரியமானவனே
நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தேவனே உனக்கு தெரியாது. நீ தீமை செய்து கொண்டு தேவனை பின்பற்ற என்ன செய்யாது சொல்ல முடியாது. ஆகவே தீமையை பின்பற்றாத நன்மையானதை பின்பற்று. 21 We must be a good minister of Christ, nourished in good doctrine. நல்ல உபதேசத்திலே தேர்ச்சி பெற்று நல்ல ஊழியராக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4:6-8. இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறியவன் ஆகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். ஆகவே நல்ல ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? விசுவாச வார்த்தைகளை அறி செய்து நற்போதகத்தில் தேறினவன். எல்லாம் தவறான உபதேசங்கள் இதெல்லாம் மனதில் ஏற்றி போதித்து நீயோ தவறான வழியில் போய் மற்றவங்களையும் அந்த வழியில் நடத்துகிறவங்கள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நற்போதகத்தை நீ தேறி மற்றவர்களையும் அந்த வழியில் என்ன செய்யணும்? அப்பொழுது நல்ல ஊழியனாய் இருப்பார். 7வது வசனம் நல்லா சேர்ந்து வாசிக்கிறீங்களா? 7வது வசனம் என்ன போட்டிருக்கு? சீர்கேடும் சீர்கேடும் அடுத்தது என்னாமாம்? ஏன் சத்தம் வரமாட்டேந்தாங்க? சீர்கேடும் அடுத்தது என்ன பாயிண்டாங்க? யார் பேசுகிற பேச்சா அது? சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி. இந்த கேள்வி கதைகள்லாம் உட்காந்து இருக்காதீங்க. பேசுவோம் பேசாதீங்க, அதை காது கொடுத்தோம். அந்த காலத்தில் இந்த பிரச்சனைலாம் இருந்துருக்குது. சிலதுங்க வயசான கோளாறுன்னு வாங்க பாருங்க, வயசாகிட்டு இன்னொன்றும் வளரின்னு இருக்குதுங்க கட்டுக்கதைகள். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி மிக முக்கியம். 22 We must be good and faithful servants to the Lord. ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமுள்ள ஊழியராய் இருக்க வேண்டும். மத்தேயு 25:20-21. அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளங்களை சம்பாதித்தேன் என்று. ஆண்டவர் 5 கொடுக்கும்போது இவனே சார் அதை வைத்து பிரயோஜனமாய் பயன்படுத்தி இன்னொரு 5 சம்பாதி. அப்பொழுது அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரர், கொஞ்சத்திலே நீ உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள். ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை வச்சு என்ன செய்கிறோம் என்று பார்த்துக்கணும். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் இன்னும் அதிகமானதே தேவன் நமக்கு கொடுக்கிறார். 23 The Lord will separate the good seeds and burn the tares. நல்ல விதையை தேவன் பிரித்தெடுத்து பதர்களை சுட்டரிப்பார். மத்தேயு 13:36-43. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றி உவமை எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் உல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாஸ்.
அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கப்படுகிற போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். உலகம் முடியும் போது என்ன நடக்கும்? மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறளையும் சேர்த்து தேவத்தூரில் வருவாங்க. அவங்க தெரியும் உலகத்தில் யாரெல்லாம் இடரல் செய்து கொண்டிருந்தார்கள், யாரெல்லாம் அக்கிரம் செய்து கொண்டு தெரியும். நேராக வந்து தேவத்தோடு எல்லாரையும் இடரல் செய்கிறோம் அக்கிரம் செய்கிறோலையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் கற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். 24 Those who have done good will rise to the resurrection of life. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி உயிர் தேடுவார்கள். யோவான் 5:24-30. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறதுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நாள் வருது, தேவகுமாரனுடைய சத்தத்தை எல்லாரும் மரித்தவங்கெல்லாம் கேட்கும்படி. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையாய் இருக்கிறது போல குமாரனும் தன்னில் தாமே ஜீவனுடையராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கு. அவர் மனுஷ குமாரனாய் இருக்கிறபடியால் நியாயம் தீர்ப்பு செய்யும்படி அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய குமாரனுக்கு நியாயம் செய்கிற அதிகாரத்தை. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது என்ன நடக்கும்? நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கலாகவும் புறப்படுவார்கள். ஆகவே நான்ப்பா அவன் எவ்வளோ தீமை செஞ்சான், ஒன்றுமே எந்த கஷ்டமும் எதுவுமே அவனுக்கு வரல, நல்லா தீமை செஞ்சுட்டு போய் சேர்ந்துட்டான், தப்பிச்சிட்டான்ற மாதிரி ஜனங்க உலகத்தில் பேசலாம். ஒன்றுமே வரல, ஆள் போயிட்டான் பாரு, எல்லாம் பண்ண வேண்டிய தீமையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டானே, ஒன்றுமே அவனுக்கு நடக்கலையேன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சத்தம் கேட்கும். ஒரு நாள் எல்லாருக்கும் என்ன கேட்கும்? சத்தம். நன்மை செய்தவர்கள் உயிரோடு எதுக்கு எழுந்திருப்பு? ஜீவனை. தீமை செய்தவர்களும் எழுந்திருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த சத்தம் அவங்க எழுந்தால் என்ன கிடைக்கும் அவங்களுக்கு? நித்திய. நான் சுயமாய் ஒன்றும் நான் கேட்கிறபடியே எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவின் சித்தமானதே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கு. இந்த நாட்களில் நன்மை செய்து பிரயோஜனம் இல்லை என்று என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அவங்க உலகத்தை விட்டு கடந்து போனாலும் மீண்டும் ஒரு நாள் வரும். எல்லாரும் மரித்த எல்லாருக்கும் அந்த சத்தம் கேட்டு உயிரோடு எழுந்திருக்கு. நன்மை செய்தவங்களுக்கு ஜீவன், தீமை செய்தவங்களுக்கு ஆக்கினை. இந்த நாட்களில் அந்த கூட்டத்தில் நம்முடைய தேவன் நன்மை செய்கிற தேவன், தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு
தேவனிடத்தில் அன்பு கொள்ளுக, சகலமும் நன்மைக்கே நடக்கும். ஆகிய இந்த நாட்களில் அந்த விசுவாசத்தோடு நாமும் இந்த நன்மை செய்கிற தேவனை பின்பற்றுவதனால் நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நன்மை செய்கிறவர்களாய் இருக்கும். உங்கள் பிதா எப்படி இருக்கிறாரோ அதே போல் என்ன செய்யும், நீங்களும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ளும்படி, உம்மை நோக்கி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாட்களிலேயே உம்முடைய நன்மையை குறித்து தியானித்து வரும்படி எங்களுக்கு தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு உம்முடையத்தில் அன்பு பொருளுக்கு சகலத்தையும் என் நன்மையாய் செய்கிற தேவன், இந்த நாட்களிலே அதை விசுவாசிக்கும்படி கிருபை தருவீராக. உம்முடைய நன்மை பெறும் பொழுது மனம் திரும்புவதற்கு ஏவுதலாக அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய உம்முடைய பிள்ளைகளாக நீர் எப்படி நன்மை செய்கிறீரோ, நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற தேவன், இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எங்களுக்கும் நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கை நல்ல நடத்தையாக, நல்ல சாட்சியுடையவர்களாக இருக்கும்படி கிருபை தருவீராக. எல்லா நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நாங்கள் காணப்படும்படி இந்த நாளிலே எங்களோரோடு நீர் இடைப்பட்டு எங்களை பலப்படுத்துவீராக. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவர்களாக, விசுவாசத்துக்காக வைராக்கியமாய் நின்று விசுவாசத்தை விட்டு விடாதபடி முடிவு பரிந்தும் இந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்படி இந்த நாட்களில் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவையில்லாத காரியங்களிலே நாங்கள் ஆண்டவர் ஈடுபடாதபடி நன்மையான காரியங்கள், நல்ல போராட்டத்தை போராடும்படி இந்த நாட்களிலே எங்களை நீர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சாயல், உம்முடைய குணம் எங்களிலே காணப்படும்படி இந்த நாட்களிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆழமான கிருபை எங்களுக்குள்ளே நீர் நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே, நீர் நல்ல விதையும் பதறியும் பிரித்தெடுக்கிற தேவனாயிருக்கிறீர். நாங்கள் நல்ல விதைகளாக உம்முடைய பிள்ளைகளாக காணப்படும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவீராக. இந்த உலகத்திலே எப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்து நன்மை செய்தவர்களும் தீமை செய்தவர்களுமாய் இருந்து மரிக்கும் பொழுது ஒரு நாளிலே யாவருக்கும் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும்படி நீர் செய்கிற தேவன். நன்மை செய்தவர்கள் ஜீவனை பெறும்படி உயிரத்தோடு, தீமை செய்தவர்களுக்கோ ஆக்கினை. இந்த நாட்களில் அதை உணர்ந்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முடிவு பரிந்தும் நன்மை செய்கிறவர்களாக காணப்படும்படி எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பலவித காரியங்களில், பல பாரங்களிலே அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்பட்டு பாரமடையாதபடி இந்த நாட்களிலே உம்முடைய பாதத்திலேயே நாங்கள் காத்திருந்து உம்முடைய வசனங்களை கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை கட்டளையிட வேண்டுமாய், எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காக அது இருக்கிறபடியால் இந்த நாட்களில் அதை தெரிந்து கொள்ளும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். சிலரை இச்சித்து பலவித வேதனைகளால் தங்களை குத்தி கொண்டதைப் போல அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்படாதபடி, நீயோ தேவ மனுஷனே, இவைகளை விட்டு நீ ஓடு, நீதியும் தேவ பக்தியும் பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் அடையும்படி நாடு என்று சொன்ன அந்த வசனத்தின்படி இந்த நாட்களில் நாங்கள் எதை நாட வேண்டுமோ, எதை தேடி ஓட வேண்டுமோ
அதை தேடி ஓடும்படி, அதை அடையும்படி, அப்படிப்பட்ட ஒரு உணர்வை இந்த நாட்களிலே எங்களுக்கு நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் வரும்பொழுது ஆண்டவரே அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த நாட்களிலே நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் பெற்ற எல்லா கிருபைகளை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்கிறவர்கள், நன்மை செய்கிறவர்களாக, உம்முடைய நல்ல வேலையை செய்கிற மக்கள் நல்ல நடத்தையோடு நல்ல சாட்சியோடு காணப்படும்படி இந்த நாட்களிலே எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரே அதை பற்றி கொள்ளும்படி, தேவனிடத்திலும் பெற்ற அந்த நல் வார்த்தையை பற்றிக்கொள், பரிசுத்த ஆவியினாலே அதை காத்துக்கொள் என்று சொன்னது போல இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசின நல் வார்த்தைகளை பற்றி கொள்ளும்படி, அதை கடைபிடிக்கும்படி, அதில் நடக்கும்படி ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, உடைய தேவையெல்லாம் நீர் சந்தியும், குறைவெல்லாம் நிறைவாக்கும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தரும், எல்லா பலவீன நோய்களையும் முற்றிலுமாய் அகற்றி போடுவீராக. குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷத்தை தரும், எல்லா தீமைக்கு பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். உடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதியும், ஒரு விண்ணப்பங்களுக்கு பதில் தருவீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக நமக்கு இயேசுவின் மூலம் பிதாவே. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் அநியாயக்கமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. என்னையே பலியாய் தந்தேனே தேவா, உம்மை போல் மாற்றுமே. என்னையே பலியாய் தந்தேனே. தேவசாயல் நானும் அடைய உம் வார்த்தையாலே சுத்தப்படுத்தும். தேவசாயல் நானும் அடைய உம் வார்த்தையாலே சுத்தப்படுத்தும். உந்தனின் பாதையில் அனுதினம் செல்ல, உந்தனின் பாதையில் அனுதினம் செல்ல உம் ஆவியாலே பலப்படுத்தும். தேவா, உம்மை போல் மாற்றுமே. என்னையே பலியாய் தந்தேனே தேவா, உம்மை போல் மாற்றுமே. என்னையே பலியாய் தந்தேனே.
ஒப்படைத்தேனே ஜீவியம் உமக்காய் ஒப்படைத்தேனே ஏற்று உம் வழியில் நடத்திடுமே தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே உலக சிநேகம் ஒன்றும் வேண்டேன் உம் அன்பு எம்மை நெருக்கிடுதே உலக சிநேகம் ஒன்றும் வேண்டேன் உம் அன்பு எம்மை நெருக்கிடுதே அழிந்திடும் ஆத்தும தரிசனம் கண்டு அழிந்திடும் ஆத்தும தரிசனம் கண்டு அன்பரின் சாட்சியாய் விளங்கிடுவே தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய்